இப்போ இது பாட்டு வந்து எஃப்எம்ல போடுது. அதனால தான் எஃப்எம்லாம் ஏதாவது சார் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்புனாக்கா உடனே அனுப்பிச்சிடுவான். ஏன்னா நம்மளை வாழ வச்சு எஃப்எம்ல இதெல்லாம் வந்துட்டு அதனால் என்ன பண்ணிடுவேன், இந்த எஃப்எம்ல இப்போ ஓடுதுங்க. இப்போ கதிரேசன் ப்ரொடியூசரும் டைரக்டர் சாரும் காரில் எதர்ச்சியாக அந்த லவ் சொல்லிட்டு அந்த பாட்டு பாடினோமே, அது யார் இதுக்கு முன்னாடி ஒரு 5 சிங்கர் பாடிட்டாங்க அந்த பாட்டை, ஒத்த சொல்லலை. ஆனால் இன்னும் அந்த ஒரிஜினாலிட்டி அதாவது வேணுமே அப்படின்னு கேட்கும்போது இப்போ இந்த ரேடியோவில் எதர்ச்சியாக டிரைவர் ஆன் பண்ணியிருக்கிறான், பாட்டு ஓடிருக்கு. இந்த பாட்டை கேட்ட உடனே ஒத்த சொல்லால் எழுதின கவிஞர் ஏகாதேசிக்கு ஃபோன் அடித்து இந்த பாட்டு பாடுனது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறார், இந்தமாரி சுப்பிரமணியபுரம் நாடோடிகள்லாம் பாடின ஒரு புது தம்பி தான் பாடினவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு இவர் நம்பர் வாங்கிட்டு ப்ரொடியூசரே அடிக்கிறாரு. அடித்தா நான் ஃபுல்லாகவே ஃபேன்சி நம்பராக இருந்தா இந்த இப்போ இடம் ப்ராப்பர்ட்டிக்காரங்க தானே இந்தமாரி வச்சுருப்பாங்க, அவங்க அடிக்கிறாங்க போல இருக்குன்ட்டு நம்ம என்ன இன்னும் பெருசாக வளரலையா, அதுக்குள்ளாட்டு நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோன்ட்டு நம்பரை விட்டுட்டு வச்சுட்டு படுத்து தூங்கி விட்டேன். சாயங்காலம் திரும்ப எழுந்திரிச்சா ஏகாதேசி சார் அடிக்கிறாரு. ஏன்பா உனக்கு ப்ரொடியூசர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, நீ எடுக்காமல் இருக்கிற என்ன? ஐயோ சார் இது வந்து நான் இந்த மாதிரி இந்த இடம் விற்கிறவங்க அடிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா ஃபேன்சி நம்பர்லாம் இப்போ அப்போல்லாம் அவங்க தான் வச்சுருப்பாங்க, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை சார். அப்புறம் நான் திரும்ப அடித்தா உடனே எங்கே இருக்கிறீங்கன்னா சென்னையில் தான் சார்ண்ணே, நீங்கள் நேராக நைட்டு 9 மணி 10 மணி ஜிவி சார் ஸ்டுடியோக்கு போயிடுங்க, அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, கேட்டு நீங்கள் தான் பாடுறீங்க, எத்தனை நாளானாலும் நீங்கள் தான் பாடுறீங்கன்ட்டாங்க. ஆனால் நமக்கு கொஞ்சம் பயம் பக்குங்குது. ஏன்னா ஹீரோவுக்கு பாட போகிறோன்ட்டாங்களே, எப்படிடா பாடுவோம், எந்த பெரிய அப்போ ஒன்றும் நாலேஜும் கிடையாது அந்த பாட்டுங்கிறது, அந்த சவுண்டிங்கு டோனு அப்படின்ட்டு. அதுமாதிரி தனுஷாரும் வருவாருன்ட்டாங்க. எனக்கு பயம் அல்ல இல்லை, ஐயோயோ அப்படின்ட்டு இருந்தாலும் போனேன். அப்படி அது ஒரு கதை, அது இருந்தாலும் ஒரு அப்படி இப்படின்னு பாட வச்சுட்டாங்க. இனிமேல் நம்மளை கூப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன். கடைசியில் இன்னைக்கு அது என்னது நம்ம பராசக்தி வரைக்கும் பாட வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நானும் சொல்லுவேன், சார் நிஜமாவே என்னை இப்போ தொடர்ந்து பாட வைக்கிறீங்களே சார், உன் குரலில் வந்து எப்பயுமே எது வேணாலும் பண்ணலாம். அதனால தான் அது அவருடைய இசையில் அந்த இந்த பாட்டு, சண்டாலி வாசத்துற அழகுல லேசாகி அந்திப்பகல் அத்தனையும் லூசாகி பயகடக்கிற தரையில் பீசாகி